நான் வந்து சுவாமிமலை, தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கம் உள்ள சுவாமிமலை. அப்பா பேர் தேவசேனாபதி ஸ்தபதி. நாங்கள் வந்து எங்கள் முன்னோர்கள் தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டுறதுக்காக 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் இங்கே வந்து வந்தாங்க. தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டினாங்க. அதுக்கு பிறகு கங்கை என்ற சோழபுரம், தாராசுரம் கோயில், அப்புறம் சுவாமிமலை கோயில் கட்டுறதுக்காக வந்த குடும்பத்தில் ஒரு ஃபேமிலி இங்கே தங்கிட்டாங்க. அந்த தங்கினதுனால நாங்கள் வந்து தலைமுறை நாங்கள் தொழிலை பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் முன்னோர்கள் வந்து கல்வேலையும் தெரியும், மர வேலை தெரியும், கோயில் கட்டுமானமும் தெரியும். இப்போ நாங்கள் தனித்தனி பிரிவுகளாக பிரித்து நாங்கள் உலோக விக்கிரகம் மட்டும் பண்ணுறோம். நாங்கள் பண்ணியிருக்கிறது வந்து பெங்களூரில் உள்ள ஹரேராமா ஹரேஸ்வரா கோயிலுக்கு பண்ணியிருக்கோம். கணபதி சச்சிதானந்த சாமிஜி கோயில், அடுத்தது கஞ்சனகிரி ராஜராஜேஸ்வரி கோயில் பண்ணியிருக்கோம். அதுபோல் இப்போ சமீபத்தில் நடந்த G20 மாநாட்டுக்காக ஒரு 27 அடியில் ஒரு நடராஜர் இப்போ நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்ப சந்தோஷம் கேட்கறதுக்கு. இந்த சுவாமிமலையோட மகிமை என்ன? ஏன் இங்க வந்து சுவாமிமலை வந்து இந்த தொழில் ஏன் இங்க உருவானதுன்னா, சுவாமிமலை வந்து அறுபடை வீட்டுல வந்து முருகன் ஸ்தலத்துல அறுபடை வீட்டுல 4வது படை வீடு இது. அதாவது தந்தைக்கு உபதேசம் பண்ண ஒரு ஸ்தலம். அந்த ஒரு ஸ்தலத்துலதான் இந்த கோயிலை கட்டிட்டு நம்ம பழனி கோயில், திருத்தணி, திருச்செந்தூர், அது போல சுவாமிமலை ஒரு கோயில். அடுத்தது இந்த தொழில் ஏன் இங்க உருவானது காரணம் என்னன்னா, இந்த ஆத்து வண்டல் மண், ஆத்துல இருந்து வர வண்டல் மண்ணானது அது இந்த சுவாமிமலை எல்லையில மட்டும்தான் இந்த மண் பதம் நல்லா இருக்கு. இந்த மண்ணை எடுத்து அப்படியே டைரக்டா நாங்க வந்து செலவழிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. எங்க ஊர்ல வந்து மண்ணை எடுத்துட்டு போய் நாச்சியார் கோயில்ல போய் விளக்கு தயார் பண்ண முடியாது. அதே போல அங்க இருக்கிற மண்ணை கொண்டாந்து எங்களுக்கு சிலை செய்யணும்னா செய்ய முடியாது. அப்படியா? இந்த மண்ணுனால இந்த தொழில் வந்து இங்க உருவானது. இப்ப நான்லாம் படிச்சதுல வந்து மகாபலிபுரம் கல்லூரியில 84 காலேஜ் முடிச்சுட்டு வந்தேன். இப்ப என்னுடைய குருநாதர் கன்னியாகுமரியில வள்ளுவர் சிலை செய்தார்ல, அவர் எனக்கு குருநாதர். அப்படியா? சந்தோஷம். அதனால இப்ப இருந்தாலும் அப்பா தொழில், நம்ம தம்பிங்க, நாங்க 3 பேரு பிள்ளைங்க எல்லாருமே இந்த தொழில் பண்றோம். சுவாமிமலையில வந்து தொழில் மட்டும் இல்ல, விவசாயத்துல உள்ளவங்களும் இந்த தொழிலுக்கு வந்துட்டாங்க. நெசவாளர் தான் இங்க மெயின். நெசவாளர், விவசாயம் தான், எல்லாருமே இந்த தொழிலுக்கு வந்தாச்சு. இந்த தொழில் நல்லா இருக்கு.